மேடம் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா 250 ரூபாய்க்கு எனர்ஜி சைடு கொடுக்குறாரு, 250 ரூபாய் எப்படி கொடுக்க முடியும்னு அவங்க ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஒரு சைடு 250 ரூபா மேடம், ஒரு பிளாட் வேறு 3 லட்சம் ரூபாய் தான். எல்லாராலும் வாங்க முடியும். ஒரு கூலி தொழிலாளி கூட எனக்கு வந்து ஒரு வீட்டு மனை வேணுங்கிறது என்னுடைய ஆசை. எப்படின்னு கேட்டிங்கன்னா மேடம், குருவிக்கு கூட ஒரு கூடு இருக்குங்க. அப்போ ஒரு கூலி தொழிலாளிக்கும் கண்டிப்பாக ஒரு வீடு தேவை. ஆமாம், அதனால் வந்து இந்த கம்மி ரேட்டில் நம்ம 3 லட்ச ரூபாய்க்கு நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பாக 3 லட்ச ரூபா எல்லாராலையும் அதை வந்து பரட்ட முடியும். அவங்க ஒரு வீட்டு மனை வாங்க முடியும். வீட்டு மனை வந்து ஒரு 3 லட்ச ரூபாய் கொடுத்து ஒரு வீட்டு மனை வாங்கிட்டாங்கன்னா அது வீடு கட்டுறாங்களே கட்டலையோ அவங்களுக்கு என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா மனசில் ஒரு தைரியம் இருக்கும். அதாவது வந்து இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு சொத்து இருக்குது, பிள்ளைங்க கூட சந்தோஷப்படுவாங்க, நம்ம அப்பா நம்மளுக்கு ஒரு சொத்து சம்பாதிச்சு வச்சுருக்காரு. அப்போ அதில் வந்து அந்த சொத்து ஒன்று இருக்கும்போது தான் வந்து இன்றைக்கி மனசில் ஒரு தைரியம் இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். இப்போ அந்த 3 லட்ச ரூபா அந்த பணத்தை எடுத்து இன்றைக்கி அவங்க இடம் வாங்குறாங்கன்னு வைக்கலாம் மேடம், அந்த இடம் கண்டிப்பாக அது ஒரு 2 வருஷத்தில் ஒரு 6 லட்சமாக மாறிடும், 9 லட்சமாக மாறிடும். அவங்க போடுற பணம் எவ்வளோ போடுறாங்க? 3 லட்சம். அப்போ அது 2 வருஷத்துல எத்தனை மடங்கு பெருகுது? கண்டிப்பா 2-3 மடங்கு. 3 மடங்கு பெருகுது மேடம். ஆனால் இதான் மேடம் பணத்தை வந்து பெருக்கிற சூட்சமம். ஆமாம், இன்னைக்கு பணக்காரங்க எப்படி பணக்காரங்களா ஆகிட்டு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க பணத்தை கரெக்டாக கையாளுறாங்க. ஆமாம், ஆனால் நடுத்தர மக்கள் ஏழை மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த பணத்தை வந்து அதை எப்படி பெருக்கணும், அந்த பணத்தை எப்படி வந்து குமிலிட்டி பண்ணுங்கிறது தெரில. அதனால் வந்து நல்லா கவனிங்க மேடம், மண்ணில் போடுற பணமோ பொண்ணுல போடுற பணமோ பெருகிட்டு தான் இருக்குங்க. அவங்க வீடு அதாவது ஏன்னா இருந்தாலும் 1000 பவுன், செத்தாலும் 1000 பவுன் சொன்ன மாதிரிங்க, இடம் இருந்துச்சுனாலும் கூட அவங்க வீடு கட்டி மகிழ்ச்சியாக வாழலாம். இல்லைங்க எனக்கு வந்து ஏற்கனவே எங்கள் தாத்தா எங்களுக்கு வீடு கட்டி வச்சிருக்காரு, எங்கள் அப்பா ஒரு வீடு கட்டி வச்சிருக்காங்கன்னா கூட ஒரு இடம் வாங்கி போடுறது தப்பு இல்லை. வீடு கட்டினா வீடு கட்டி வாழலாம், வீடு கட்டலாம் 2 வருஷத்துல நல்ல ரேட்டுக்கு வித்துடலாம். கண்டிப்பாங்க சார், அருமையா சொன்னீங்க. இப்போ வந்து என்னன்னா எல்லாருமே வந்து சம்பாதிக்கிறாங்க, நம்ம வந்து எதுல இன்வெஸ்ட் பண்றது, பிசினஸ்ல போட்டு லாஸ் ஆகுறாங்க, இந்த மாதிரி நிறைய நடக்குது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி இடத்துல போட்ட காசு என்னைக்குமே வீணாகாது. அதுவும் இவ்வளவு கம்மி விலையில நீங்க வந்து 3 லட்சம் ரூபாய்க்கு தரீங்க. சோ ஒரு எல்லா மக்களோட நடுத்தர மக்கள்ல இருந்து ஏழை எளிய மக்களோட கனவும் வந்து நனவாகும். பிளஸ் அவங்க அவங்க ஃபேமிலியே வந்து அடுத்த ஒரு தலைமுறைக்கு வந்து ஒரு சொத்துங்கிறத சேர்த்திக்கலாம். பிளஸ் அது மட்டும் இல்லாம அந்த பணத்தை பெருக்கிறதுக்கான ஒரு நல்ல வழியை நீங்க வகுத்து கொடுங்க மேடம். சூப்பரா சொன்னீங்க மேடம், ரொம்ப அழகா பேசுறீங்க. அதாவது எப்படி கேட்டீங்க மேடம், ஒரு 3 லட்சம் பணம் உங்கள்கிட்ட இருக்கு மேடம், ஒரு 3 லட்சம் நீங்க எல்லா இல்ல தலைவியாலையும் ஒரு 3 லட்சம் கண்டிப்பா நீங்க வந்து அவங்க நீங்க ரெடி பண்ண முடியும். அன்னைக்கெல்லாம் வந்து அந்த பெண்கள் தான் புத்தி உள்ளவங்க. இந்த மாதிரி இந்த நகை சேர்க்கறது சொத்து வாங்குறதுலாம் பெண்கள் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஏன்னா பெண்கள் கணவன் எவ்வளோதான் 1 லட்சம் சம்பாதிச்சாலும் சரி, 50,000 சம்பாதிச்சாலும் சரி, 25,000 சம்பாதிச்சாலும் சரி, கணவனுக்கு சம்பாதிக்க மட்டும் தெரியும். அந்த பணத்தை வந்து வீட்டில் மனைவி தான் கொடுப்பாங்க. மனைவி அதை சிக்கனமாக அதை செலவு பண்ணி மிச்சம் எடுத்து மீதி எடுத்து அதை வந்து பேங்கில் போட்டு அதை வந்து அந்த பணத்தை சேர்த்து வைக்கிறது பெண்கள் தான். அதான் பெரியவங்க சொல்லுவாங்க, பெண்கள் வீட்டின் கண்கள். அப்போ அந்த 3 லட்சத்தை எடுத்து அவங்க என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா ஒரு பீரோவில் கொண்டு வைக்கிறாங்க வைங்களா, அந்த 3 லட்சம் ஒரு வருஷம் அந்த பீரோக்குள்ள இருந்தால் எவ்வளோ மேடம் இருக்கும்? அதே அமௌண்ட் இருக்கும். ஆமாம், எவ்வளோ அமௌண்ட் இருக்கும்? 3 லட்சம் வச்சது 3 லட்சமாக தான் இருக்கும். குட்டி போடுமா? சரி மேடம், பேங்க்ல கொண்டு போடுறாங்க, அது என்ன நடக்கும்? ரொம்ப ஒரு மலிவான இன்ட்ரெஸ்ட் தான், ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் மேடம். ரைட். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி பக்கத்து வீட்டு அக்கா வந்து வட்டிக்கு பணம் கேட்டாங்க, நம்ம அந்த அக்காட்ட இந்த 3 லட்சத்தை கொடுத்துட்டு வட்டி வாங்கிக்கலாம் நினச்சி அவங்க கொடுக்குறாங்கன்னு வாங்கிக்கலாம். தெரிஞ்சவங்ககிட்ட சொந்தக்காரங்கிட்ட நிறைய பேர் வட்டிக்கு பணம் கொடுத்துட்றாங்க. அந்த 3 லட்சத்தை வட்டி கொடுத்தாங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? சூப்பர் சொல்லிட்டீங்க மேடம், அருமையாக சொல்லிட்டீங்க. சூப்பர், அதாவது ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. ஆமாம், வந்தாலும் ஆச்சு, வரனாலும் யார்ட்டும் கேட்க முடியாதுங்க. அதாவது வட்டி கொடுத்தா சின்ன வட்டி தான் கிடைக்கும், ஆனால் வரனாலும் யார்ட்டையுமே சொல்லவே முடியாதுங்க. ஆனால் மேடம் ராஜாசிங் அண்ணாச்சி பணத்தை கொடுத்து ஜீவனிதில் பிளாட் வாங்கினீங்கன்னா இடத்த சொத்தை பணம் கொடுத்த உடனே உங்கள் பேரில் கரை பண்ணி கொடுத்துட்றேன். நீங்கள் அந்த பத்திரத்தை எடுத்து பத்திரமா வீட்டில் பூட்டி வச்சுருந்தா மட்டும் போதும், கொடுத்த பணத்துக்கு இடத்த கரை பண்ணி உடனே கொடுத்துட்றேன். ஆமாம், ஆனால் வந்து அதே வந்து ஒரு வருஷம் கழிச்சு திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த 3 லட்சம் 6 லட்சமாக மாறலாம், 9 லட்சமாக மாறலாம். ஆமாம், அதனால் வந்து நீங்கள் இதுக்கு எதாவது வேலை செய்கிறீங்களா? கிடையாது. அதனால தான் நான் வந்து இது ஒரு நல்ல வாய்ப்பு. நீங்க சொன்னதுக்கு எடுத்துக்காட்டு एक्चुअली எங்க வீட்லயே இருக்கு. எங்க அப்பா கூட அப்பா கொடுக்குற அமௌண்ட்ல சேம் அதே தான், ஒரு இடத்தை இன்வெஸ்ட் பண்ணாங்க, அதுக்கு அப்புறம் நம்ம அதை சேல் பண்றது, திருப்பி ஒரு இடத்துல தான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி இன்னைக்கு ஒரு அளவா நம்ம வளர்ந்துருக்கோம். அப்படின்னா நீங்க சொன்ன அந்த ஒரு ஐடியா தான் காரணங்க. கண்டிப்பா மேடம். அதாவது மேடம் நீங்க 100% கரெக்ட் மேடம். அது நிச்சயமாகவே எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பெண்களுக்கு தான் மேடம் அந்த சிக்கணும், அதை பாங்குபடுத்தணும், அதை பாதுகாக்கணும், நம்ம வந்து எதுலையாவது முதலீடு பண்ணணும், நம்ம பிள்ளைங்க இருக்காங்க, குழந்தை இருக்காங்க, எதிர்காலம் இருக்குன்னு சொல்லி பெண்கள் அதில் ரொம்ப கண்ணு கருத்துமாக கவனமாக இருப்பாங்க. அதாவது சிலவங்க தேடிக்கிட்டே இருப்பாங்க, இங்கே வாங்கலாமா அங்கே வாங்கலாமான்னு இருப்பாங்க. தேடிக்கிட்டே இருந்தால் விலை வந்து ஏறிட்டு தான் இருக்கும். இன்றைக்கி வாங்கினா 250 ரூபா, இதே ஒரு வருஷம் போயிட்டுனா
இது வந்து 750 ரூபா கூட ஆகலாம், 1000 ரூபா கூட ஆகலாம். அதனால இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வாடிக்கையாளர்களையும் நான் மனசார வாழ்த்துறேன். இது ஒரு நல்ல வாய்ப்புங்க. சதுரடி 250 தான் கொடுக்குறேன். நீங்க இந்த வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க, அப்ப ரொம்ப வருத்தப்படுவீங்க. கண்டிப்பாங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க எல்லாருமே வந்து குயிக்கா வந்து ஒரு 10,000 அட்வான்ஸ் அமௌண்ட் மட்டும் எடுத்துட்டு போயிட்டு நம்ம வந்து ராஜாசிங் அண்ணாச்சி கிட்ட வந்து இடத்த புக் பண்ணிக்கோங்க. உங்களோட பணத்தை வந்து சொத்தா பெருக்குங்க. ஆமா. சோ கண்டிப்பாங்க. இப்போ நம்மளோட வந்து திருச்செங்கோட்டுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 ப்ராஜெக்ட்ஸ் வரல போயிருக்கு. ஆமா மேடம். ஆமா அது எப்படிங்க சார் போயிட்டு இருக்கு மேடம்? திருச்செங்கோட்டுல மேடம் வந்து 20 இடத்துல நம்ம வந்து இன்னைக்கு நம்ம ப்ராஜெக்ட் சிறப்பா வெற்றிகரமாக போயிட்டு இருக்குங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா மேடம், நீங்கள் திருச்செங்கோடு வந்துங்க ஒரு மிகப்பெரிய சிட்டியாக மாற போகுதுங்க. இப்போ வந்து நீங்கள் கன்னியாகுமரி கடலில் போயிருக்கீங்களா? ஆமாம், கன்னியாகுமரி கடலில் போனீங்கன்னா அங்கே வந்து 3 கடலை சந்திக்கும். ஆனால் திருச்செங்கோட்டில் இருந்து நீங்கள் 4 கடலை பார்க்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் திருச்செங்கோடில் இருந்து மேடம் நீங்கள் ஈரோடு ரோடு வந்தீங்கன்னு வைங்களா, திருச்செங்கோடு வழியாக ஈரோடு ரோடு வந்தீங்கன்னா கோயம்புத்தூர் போய் நீங்கள் கொச்சின் போயிடலாம். அதாவது திருச்செங்கோடுக்குள்ளே வந்தோம்னா தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கேனாலும் ஈஸியாக போயிடலாங்க. திருச்செங்கோட்டில் வந்தீங்கன்னா நீங்கள் நம்ம வந்து இன்றைக்கி ஈரோடு ரோடை எடுத்துட்டோம்னா ஈரோடு ரொம்ப பிஸி ஆயிடுச்சிங்க. ஈரோடு, கோயம்புத்தூர், கொச்சின் போல கடலுக்கு போயிடலாங்க. ஒன்று. ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, திருச்செங்கோட்டிலேருந்து மேடம் நம்ம பரமத்தி வேலூர், திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி போயிட்டோம்னா கன்னியாகுமரி கடலுக்கு போயிடலாம். 2 கடல் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. ஆமாம், 3வது கடல் எங்கன்னு கேட்டிங்கன்னா சங்ககிரி ரோடு. திருச்செங்கோட்லேருந்து சங்ககிரி போயிருங்க. திருச்செங்கோட்டில் இருந்து இல்லை, சங்ககிரி வேண்டாம், திருச்செங்கோட்லேருந்து நம்ம ராசிபுரம் போகிறோம். திருச்செங்கோட்லேருந்து ராசிபுரம், ராசிபுரத்துலேருந்து நீங்கள் நேரம் எடுத்திங்கன்னா உளுந்தூர்பேட்டை, கள்ளக்குறிச்சி, சென்னை போயிடலாம். சென்னைக்கு ரொம்ப பக்கம். சென்னை போயிட்டிங்கன்னா மெரினா கடற்கரை போயிடலாம். 3 கடல் சொல்லிட்டேங்க. அடுத்த 4வது வந்து நம்ம திருச்செங்கோட்டில் இருந்துங்க வேளாங்கண்ணிக்கு ரொம்ப பக்கம். அப்போ வந்து 4 கடலை சந்திக்கிறதுக்கு நம்ம திருச்செங்கோடு ஒரு மையப்புள்ளியாக இருக்குங்க. தமிழகத்திலே நம்ம திருச்செங்கோடுக்குள்ளே ஒருத்தங்க வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க எங்கேனாலும் ஈஸியாக போயிடலாம். சென்னை போனாலும் ரூட் பக்கமாக இருக்குதுங்க, கன்னியாகுமரி போனாலும் ரூட் பக்கமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வேளாங்கண்ணி போனோம்னாலும் ரூட் ரொம்ப பக்கமாக இருக்குது, கொச்சின் போனோம்னாலும் பக்கமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, திருச்செங்கோடு வந்து முதல்ல வந்து ஒரு அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வளர்ந்துட்டு இருந்துச்சுங்க. இன்றைக்கி திருச்செங்கோடு வந்து அசூர வளர்ச்சி. இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு வந்து மிகப்பெரிய அளவில் வளரப்போகுது. காரணம் என்னென்னா, சுற்றி ரிங் ரோடு ரொம்ப வந்துருச்சுங்க. ரிங் ரோடு வர்றது மட்டும் இல்லை, திருச்செங்கோடு ஒரு அருமையான பூமி. அங்கே வாழ்கிற மக்கள் ரொம்ப நல்ல மக்கள். நிறைய தொழில் இருக்குது மேடம், நிறைய தொழில் இருக்குது. நீங்கள் திருச்செங்கோடுக்கு வந்தீங்கன்னா யார் வந்தாலும் சரிங்க, கையும் காலம் வந்தால் சரிங்க, பொழைச்சிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஏராளமாக எக்கச்சக்கமான நல்ல தொழில் இருக்குது, தொழில் நிறுவனங்கள் இருக்குது. அதனால் இந்த தொழில் செய்கிறவங்க, இந்த தொழில் நிறுவனத்தை வேலை பார்க்குறவங்க, திருச்செங்கோடு வந்து மிகப்பெரிய ஒரு அருமையான நிறைய கல்வி நிறுவனங்களை கொண்ட ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு தாலுகா. கண்டிப்பாங்க. இப்போ படிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு எங்கெங்கிருந்தோ வந்து படிக்கிறாங்க. சூப்பர், கேள்விப்பட்டிருக்கோம். ஆமாம் மேடம், எங்கெங்கிருந்து படிக்கிறது மட்டும் இல்லை, எங்கெங்கிருந்து வேலை பார்க்குறாங்க. சென்னையிலேருந்து வந்து திருச்செங்கோடு தான் வேலை பார்க்குறாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து திருச்செங்கோடு தான் வேலை பார்க்குறாங்க. கோயம்புத்தூர்லேருந்து திருச்செங்கோடு வேலை பார்க்குறாங்க. தமிழகத்தில் பல பகுதியிலிருந்து படிக்கிறது மட்டும் இல்லை, வேலை பார்க்குறது திருச்செங்கோடு வராங்க. அப்போ அவங்களெலாம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு சொந்தமாக ஒரு வீடு இருந்தால் பரவாயில்ல, வாடகையே கொடுத்துட்டு இருக்கோம். வாடகை மாதம் 10,000 கொடுக்குறோம். அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க? 1,20,000 வாடகையே கொடுத்துட்ருக்காங்க. அப்போ அதில் வந்து கம்மி ரேட்டில் யாரும் இடம் கொடுக்க மாட்டாங்களா? இடம் கொடுத்தாங்கன்னா அதை ஒரு வீடை கட்டி வாடகை கொடுக்குற பணத்தை எடுத்து நம்ம வந்து இஎம்ஐ கட்டிடலாம். கண்டிப்பா சொந்த இடத்துல ஒரு குடிசை வீடு போட்டுருந்தா கூட நம்ம வந்து சந்தோஷமா இருக்கலாம் மேடம். அது மட்டும் இல்ல, இப்ப இஎம்ஐ கட்ட வாடகை கட்டுற பணத்தை எடுத்து பேங்க் வட்டி கட்டிடலாம். ஆமா, ஒரு 10 வருஷத்துல இந்த இடம் சொந்தமாயிருது. நாளைக்கு அவங்க சொந்த ஊருக்கே போறாங்கன்னு வைங்களா, சொந்த ஊருக்கே போனாலும் கூட இந்த இடத்த வந்து அவங்க வாங்கும்போது 3 லட்சத்துக்கு வாங்குறாங்க. ஆனால் 10 வருஷம் கழிச்சு விற்கும்போது அது வந்து பல மடங்கு விலை ஏறிடும். அப்போ வந்து அன்னைக்கே அது லாபத்துக்கு தான் அது சேல்ஸ் பண்ணுறாங்க. அதனால் வந்து இன்றைக்கி திருச்செங்கோடு வந்து இன்னைக்கு ரேட் நாங்கள் கம்மியாக கொடுக்குறோம். ஆனால் இதை பயன்படுத்துகிறவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. அதாவது மேடம், உங்களோட ஒரு கருத்து சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு மனிதனுடைய வளர்ச்சி வந்துங்க மேடம், டாக்டராக இருக்கட்டும் பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 18 வயசு வரை தான் வளருவாங்களாம், அதுக்கு மேலே வளர முடியாது. ஒரு குழந்தையா இருக்குதுங்க, அந்த குழந்தை வந்து ஒரு 17 ஒரு வாலிபானாக மாறுறான். ஆனால் 18 வயசுக்கு மேலே அவனால் வளர முடியாது. அந்த 18 வயசுக்குள்ளே எவ்வளோ வளர்றானோ அவ்வளோதான் வளர முடியுங்க. இப்போ நீங்கள் வந்து சேலத்தை எடுத்துக்கிடுங்க, கோயம்புத்தூர் எடுத்துக்கிடுங்க, ஈரோடு எடுத்துக்கிடுங்க, நாமக்கல் எடுத்துக்கிடுங்க, மதுரை எடுத்துக்கிடுங்க, இதெல்லாம் வளர்ந்துருச்சு, பயங்கரமாக வளர்ந்துருச்சு. ஆனால் அங்கே வந்து நல்லா கவனிங்க மேடம், நீங்கள் தமிழ்நாட்டில் வேறு எந்த ஒரு சிட்டியில் போய் நீங்கள் இடம் வாங்கினாலும் சரிங்க, நல்ல வளர்ந்த சிட்டி. இப்போ அங்கே போய் நீங்கள் வந்து ஒரு பிளாட் ஒரு 10 லட்சத்துக்கு வாங்கிட்டு வைங்க, அந்த 10 லட்சம் 20 லட்சமாக மாறுறதுக்கு பல வருஷம் ஆகும்.
ஆனால் திருச்செங்கோட்டில் நீங்கள் வந்து 3 லட்ச ரூபாய்க்கு ஒரு பிளாட் வாங்கினீங்கன்னா 1 வருஷத்துலேயே டபுள் ஆயிருது.